வேத வசனம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயுனுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாராவது வாசிங்க. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஒரு குறிப்பிட்ட சில மக்களை பேசி இவர்களை விட்டு விலகு என்று சொல்லுகிறார். அப்படி விலகச் சொல்லும்போது அங்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதாய தொழில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படுகிறது. என்ன அர்த்தம்னா, ராஜ்யத்தை கட்டுதல் தொண்டு, இன்னொன்னு அதை தொழிலாய் செய்தல். தொழில் எதற்காக செய்கிறோம், தொண்டை எதற்காக செய்கிறோம். சர்வீஸ் இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலரி. ஃபார் சர்வீஸ், ஃபார் சேலரி. கிறிஸ்டியன் லைஃப் சர்வீஸா சேலரியா? நான் ஊழியக்காரர்கள் பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்க கூடாது. ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டியை பற்றி பேசுகிறேன். கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கை சர்வீஸா சேலரியா? சேலரிக்கும் சர்வீஸுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சேலரி சும்மா வராது. அப்படி யாராவது போனால் சேலரி கொடுத்துருவாங்களா? சேலரிக்கு முன்னாடி என்ன செய்யணும்? சர்வீஸ் பண்ணணும். அங்கே என்ன வருகிறது? சர்வீஸ் வருகிறது. ஆனால் நான் எதை எப்படி பிடிச்சிட்டேன்னா, சர்வீஸ் சேலரின்னு கிறிஸ்தவ வாழ்க்கையை பிரிச்சுட்டேன். என்ன வித்தியாசம்னா, ரெண்டுலேயுமே சர்வீஸ் இருக்கு. ஆனால் ஒன்று அங்கே சேலரி இல்லை, என்ன மட்டும் இருக்கு? சர்வீஸ் மட்டும் இருக்கு. இங்கே என்ன இருக்கிறது? என்ன நம்ம சர்வ் பண்ணமோ அதுக்கு என்ன கிடைக்கும்? சேலரி கிடைக்கும். வேர்ல்டில் என்ன சர்வீஸ் பண்ணமோ அதுக்கான சேலரி கிடைக்கும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இது கிடையாது. நான் என்ன செய்தேனோ அதற்கு ஏதாவது ஒன்றை நான் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். தட்ஸ் நாட் அ கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் பியூர்லி சர்வீஸ். நான் என்ன செய்வேன்? சர்வீஸ் பண்ணுவேன். கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரே வார்த்தையில் அடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஊழியர் இப்படியாக சொன்னார், லவ் இஸ் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொன்னார். அன்பு தான் என்னதுங்க? கிறிஸ்தவம். இதை கிறிஸ்தவங்க மட்டும் சொல்லலை, ஈவன் மற்ற மதங்களும் கூட அப்படித்தான் சொல்லுகிறது. அவர்கள் தங்கள் சிவன் கடவுளை வழங்குகிறவர்கள் என்ன சொல்றாங்க? அன்பே சிவம் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை வேற ஏதாவது இதே மாதிரியான நமக்கு தெரியல, நிறைய ஸ்லோகங்கள் இருக்குமோ என்னமோ தெரியல. அதே மாதிரி தான் தேவன் அன்பாக இருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம். கிறிஸ்டியானிட்டி இஸ் லவ் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்தவம் அன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். உலகத்தில் கூட அதை யோசிச்சு சொல்ல முடியும். எங்கள் கடவுள் அன்பாக இருக்கிறார். அன்பாக இருக்கிறார்னா என்னது? விளக்கம்தான் யாராலையும் சொல்ல முடியல. கிறிஸ்டியானிட்டி இஸ் லவ்னா அப்படின்னா என்ன? நான் சொல்லட்டுங்களா? கிறிஸ்டியானிட்டி இஸ் சர்வீஸ். சர்வீஸ் தொண்டு. அன்புங்கிற இடத்துல சேலரி கிடையாது. ஒன்லி என்னதான் இருக்கு? சர்வீஸ் தான் இருக்கு. தேவன் இந்த அன்புங்கிற ஒன்றை வைக்கிற இடத்துல எங்கேயுமே சேலரியை வைக்கல. எத்தனை பேர் உங்கள் கணவன் கிட்ட, நான் பிள்ளைக்கு பால் கொடுத்தேன், அவங்களுக்கு பேம்பர்ஸ் மாட்டி விட்டேன், ஒழுங்கா மாசம் 2000 ரூபாய் எடுத்து வச்சிரு, எத்தனை பேர் இப்படி டிமாண்ட் பண்ணீங்க? கடவுளே இல்லை என்று நம்புகிற எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறார்கள். அவங்களும் கூட தங்களுடைய பிள்ளைகளின் தேவைகளை என்ன செய்கிறார்கள்? சந்திக்கிறாங்க. கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்கள். நாம் போய் கேட்க மாட்டோம். ஆண்டவர்கிட்டையும் போய் கேட்க மாட்டோம். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு பார்த்தீங்களா சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுருக்கிறேன், ஆகவே எனக்கு ஏதாவது ஒன்று தரணும் அப்படின்னு நம்ம போய் கேட்க மாட்டோம். ஈவன் நம்ம கணவன்கிட்ட கேட்க மாட்டோம், யாருக்கிட்டையும் கேட்க மாட்டோம். அப்படி கேட்டா இந்த உலகம் என்ன வித்தியாசமா பார்க்கும். நிச்சயமா இந்த குழந்தைக்கு இது யாரு கிடையாது? அம்மாவா இருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலான ஒரு பதிலை தான் சாலமன் ராஜா கண்டுபிடிச்சார். ஒரு பிள்ளை செத்து போச்சு, 2 பேர் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அப்ப அவர் சொன்னாரு, 2 பேர் சொந்தம் கொண்டாடுறாங்க, 2 பேருக்கும் வேண்டாம், அப்படி 2 கத்தியை வச்சு என்ன செஞ்சிடறேன்? வெட்டிடுறேன். பாதியை நீ வச்சுக்க, பாதியை நீ வச்சுக்க. உண்மையான அம்மா மனசு அப்படியே துடிக்குது. ஐயையோ, அங்கேயாவது இருக்கட்டும் என் பிள்ளை. இவள் சொல்லுகிறாள், பரவாயில்ல வெட்டியை கொடுத்துருங்க. அப்ப ஒரு அன்பு இருக்கிற இடத்துல அந்த அன்பு அங்க எதை எதிர்பார்க்கவில்லை? பிரதிபலனை எதிர்பார்க்கவில்லை. நோ சேலரி. அவங்க என்ன பண்ணாலும் சரி, அந்த பிள்ளை எவ்வளவு மோசமாய் தன்னை திட்டினாலும் சரி, உள்ளுக்குள்ள ஒரு அன்பு இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைக்கு சாப்பாடு போட்டுடுறாங்க. சில பிள்ளைகள் வளர்ச்சியிலே குன்றி இருக்க முடியும். அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிள்ளைக்கு தெரியும் இந்த பிள்ளைனால நடக்க முடியாது, வளர்க்க முடியாது. ஆனால் நார்மலான பிள்ளைகள் எல்லாம் குறிப்பிட்ட காலம் வளர்ந்துரும், எல்லாம் பண்ணிடும். ஆனால் சில பிள்ளைகள்னால நகர முடியாது, பேச முடியாது, நடக்க முடியாது. எப்பயுமே கூட இருக்கணும். ஆனால் அந்த அம்மா கூடயே இருக்கிறாங்க. எத்தனை பேர் அந்த பிள்ளையை விட்டுட்டு போறதுக்கு ஆயத்தமா இருந்தாலும் ஒரு அம்மா விட்டுட்டு போறதில்லை, பெற்றோர்கள் விட்டுட்டு போறதில்லை. மேக்சிமம் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு சில இடங்கள்ல மாறி நடக்கலாம்.
மேக்சிமம் அந்த பிள்ளை எவ்வளவு தூரம் எதுவுமே செய்ய முடியாவிட்டாலும் கடைசி வரைக்கும் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்காக நிக்கிறாங்க. எதை எதிர்பார்த்து நிக்கிறாங்க? ஒருவேளை நல்ல வளர்ச்சி அடைஞ்ச ஒரு பிள்ளைக்கு சோறு ஊட்டி பால் ஊட்டி வளர்க்குறாங்கன்னா நாளைக்கு இவன் என்னை காப்பாத்துவான்னு ஒரு சுயநலம் ஒளிஞ்சிருக்குன்னு யாராவது வாதாடலாம். ஆனா ஒரு சில பிள்ளைகள் அவங்கனால நிக்கவே முடியாது. போலியோ அட்டாக்னால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. சாகு வரைக்கும் நடக்க முடியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவங்களையும் பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? பாதுகாக்கிறாங்க. நிச்சயமா அந்த பிள்ளையினால இவர்களை பார்க்க முடியாது. ஆனா அந்த பிள்ளைகளை கடைசி வரைக்கும் நான் பாதுகாப்பேன் அப்படின்னு என்ன இருக்குன்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரத்த பாசமும் அன்பும் தான் அதை என்ன செய்யுது, செய்ய வைக்குது. அங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நோ சேலரி, ஒன்லி சர்வீஸ், ஒன்லி சர்வீஸ். இதை இன்றைக்கு நாம ஃபாலோ பண்றோமாங்கிறதான் கேள்வி. கிறிஸ்டியானிட்டி இதை ஃபாலோ பண்ணுதான் தான் கேள்வி. நாம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோமா, இல்லை இந்த உலகத்துல வேற எதையாவது கட்டிக்கிட்டு இருக்கிறோமா? நாம தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா, பிஸ்னஸ் பண்றோமா? அதாவது கிறிஸ்டியன் லைஃபை வச்சு பேசுறேன். நீங்க பிஸ்னஸ் மேனா இருக்கலாம், ஒரு வேலைக்கு போகலாம், அதை தப்புன்னு நான் சொல்லலை, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. வி ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். நீங்க எங்க வேலைக்கு போனா நல்லா வேலை செய்யுங்க, நல்லா பிசினஸ் பண்ணுங்க, நான் அதை பத்தி பேசல. கிறிஸ்டியன் லைஃப்ல நாம சர்வீஸ் பண்ணி கொண்டிருக்கிறோமா, இல்ல வேற ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல மிக தெளிவாய் சொல்லுகிறார், தேவ பக்தியை அப்படின்னா கிறிஸ்டியன் லைஃப, ஆவிக்குரிய வாழ்க்கையை, கிறிஸ்டியன் லைஃப என்னன்னு நினைச்சுக்குவாங்க, ஆதாய தொழில் என்று என்னும் காலம் வரும். எவ்ரிதிங் வில் பி பிசினஸ். எல்லாமே ப்ராடக்டா மாறும். ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் பிகம் ப்ராடக்ட். பிரேயர் பிகம் ப்ராடக்ட். பிரேயர் என்னவா மாறிடும்? ப்ராடக்டா மாறும். பிரேயர் பிரேயரா இருக்கிற வரைக்கும் சர்வீஸ். பிரேயர் ப்ராடக்டா மாறிடுச்சுன்னா that's a business. பிரேயர் பிசினஸா மாறும். வர்ஷிப் பிசினஸா மாறும். ப்ரீச்சிங் become ப்ராடக்ட் பிசினஸா மாறும். எல்லாமே பிசினஸா மாறும். எல்லாம் பிசினஸ். சர்ச் became பிசினஸ். எல்லாம் பிசினஸா மாறும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், தேவ பக்தியை, ஆவிக்குரிய வாழ்க்கையை, இது எல்லாத்தையும் ஆதாய தொழில், இதை விட்டா வேற எந்ததும் எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி ஆதாய தொழில் என்று என்னும் காலம் வரும் என்று வசனம் சொல்லுகிறது.